அனைவருக்கும் வணக்கம். நாம் கலைக்கோட்டு மகரிஷி பாடியருளிய அதி உன்னதமான பற்பல சூட்சுமங்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே சந்திரகலை, சூரியகலை ஆகியவற்றை கொண்டு வாசிப்பயிற்சி செய்யும் போது சுழுமுனை என்றழைக்கப்பட்ட புருவ மத்தியத்திலே சுழற்சி காணப்படும். அந்த சுழற்சி தான் ருத்ராட்ச மாலை என்பதாக கலைக்கோட்டு மகரிஷி சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். இப்படி செய்யும் போது மனம் என்பது ஆடாமல் அசையாமல் புருவ மத்தியத்திலே நிற்பதின் காரணமாக மௌனம் என்பது வாய்க்கும். இந்த ஜீவனுக்கு செய்யக்கூடிய மௌன பூசை என்பதுதான் பூசைகளிலேயே மிக மிக உயர்வானதும் உன்னதமானதும் என்று கலைக்கோட்டு மகரிஷி சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாக மேலும் சில நுணுக்கங்களை கலைக்கோட்டு மகரிஷி சொல்லுவதை கேட்கலாம். நோக்கப்பா, நோக்குதற்கு இன்னும் கேளு, நுண்ணறிவை தன்னிடத்தில் நிலைநிறுத்தி தாக்கப்பா 8 ஒன்றாய் கூட்டி தன்மையுடன் தான் போத சோதியாகும். வாக்கப்பா 8 கூடியல்லோ வளமான திறவுகோள் ஆச்சுதப்பா. தேக்கப்பா அக்கோளால் திறந்து கொண்டால் சின்மயமாம் சோதி தன்னை காணலாமே. மனதை புருவ மத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் நிறுத்துவதற்கு நமக்கு ஒரு நுணுக்கம் தேவையாக இருக்கிறது. அந்த நுணுக்கம் என்பது சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக புருவ மத்தியத்திலே நிறுத்துவதுதான். அப்படி நிறுத்துவதற்கு மேலும் நமக்கு அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவும் எப்படிப்பட்ட அறிவு? நுண்ணறிவாக இருக்கும். அந்த நுண்ணறிவை கொண்டுதான் இதை காண முடியும். அறிவு, நுண்ணறிவு, இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு என்பது மேலோட்டமாக அறிந்து கொள்வது, அதாவது ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் தியரி என்று கொள்ளலாம். நுண்ணறிவு என்பது ஆழ்ந்த நுட்பத்தை அறிவது. இதை ஆங்கிலத்திலே பிராக்டிக்கல் என்று சொல்லலாம். தியரி பிளஸ் பிராக்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேதமை, அறிவுடைமை, இன்டெலிஜென்ஸ் என்று கொள்ளலாம். நுண்ணறிவு என்பது நுணுக்கமாக தனக்குள்ளே அலசி ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு. பாடல்களை மேலோட்டமாக வாசித்தால் நமக்கு ஏதோ விளங்கியதை போல இருக்கும், அதை அறிவு என்று கொள்ளலாம். ஆனால் பாடல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும் போது அதன் உள்ளே மறைந்திருக்கக்கூடிய நுணுக்கம் வெளிப்படும். அந்த நுணுக்கத்தை நுண்ணறிவு என்று கலைக்கோட்டு மகரிஷி குறிப்பிடுகிறார். அந்த நுண்ணறிவை கொண்டுதான் புருவ மத்தியத்திலே மனத்தை நிறுத்த முடியும். வேறு எந்த வகையிலும் மனதை நிறுத்தி வைக்க முடியாது. மனதை நிறுத்துவதற்கு நுண்ணறிவு தேவைப்படும். அறிவு என்பது சித்தம், நுண்ணறிவு என்பது ஆழ்ந்த நுண்புலம். மிக மிக துல்லியமாக என்ன செய்தால், எப்படி செய்தால் புருவ மத்தியத்திலே மனம் நிற்கும் என்பதை நமக்கு நாமே ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய காரியம். பொதுவாக யோக சாதன பயிற்சியிலே வாசியை பழகுவதற்கு சில விடயங்கள் குறிக்கப்படுகின்றன. முதுகை நேராக வைத்து அமர்ந்திருப்பது, வெள்ளை வஸ்திரத்திலே அமர்வது, மனதை நிலைநிறுத்துவதற்காக வாசியை பயில்வது. இதற்குள்ளாகவும் முதுகை நேராக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான அறிவு வேண்டும். வாசியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான புரிதலும் தெளிவும் வேண்டும். இவற்றையெல்லாம் குருமார்கள் மூலமாக மாத்திரமே கேட்டு அறிய முடியும். இவற்றையெல்லாம் சரியாக செய்து புருவ மத்தியத்தை நோக்கி அமர்ந்திருந்து பயிற்சி செய்யும் போது ஒவ்வொருவருடைய அனுபவத்திலும் வேறு வேறு விதமான பலன்கள் ஏற்படும். இடைவிடாது செய்யக்கூடிய வாசி பயிற்சியினால் நமக்கு நாமே சில வகையான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு விட முடியும். ஓஹோ, இந்த விதமாக அமர்ந்தால் நமக்கு மனம் நிற்கிறதே என்று புரிந்து கொள்ளும் தன்மை ஏற்படும். இப்படி செய்தால் கண்கள் நிற்கின்றனவே என்று எண்ண தோன்றும். படிப்படியாக நமது பயிற்சியிலே என்ன செய்தால் நம் உடல் ஒத்துழைப்பு கொடுத்து மனதை புருவ மத்தியத்திலே நிலைநிறுத்த கைகூட உதவி செய்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவு என்று பெயர். இந்த நுண்ணறிவை பெறுவதற்கு ஒரு நாள் 2 நாள் போதாது. இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியே உதவியாக இருக்கும். இதற்கு மேலேயும் நாம் ஏற்கனவே அறிந்திருந்த கருத்துக்களை சொல்லுகிறார். 8 ஒன்றாக கூட்டி ஓதினால் சோதி காணும் என்று குறிப்பிடுகிறார். 8 என்பது அ என்கிற எழுத்தை குறிக்கிறது. 2 என்பது உ என்கிற எழுத்தை குறிக்கிறது.
8-2 என்பது சந்திரகலை சூரியகலையை குறிக்கிறது. சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். ஒன்று சந்திரகலையை உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தி பயில வேண்டும், அல்லது சூரியகலையை உயர்த்தி சந்திரகலையை தாழ்த்தி பயில வேண்டும். ஒன்று அதிகரித்தும் ஒன்று குறைந்தும் இருக்கும் போது ஒன்றோடு ஒன்று கலந்து இணைந்து பிணைந்து அது ஆற்றலாக மாறும். அப்படி மாறக்கூடிய அந்த ஆற்றல் தான் உருவ மத்தியத்தை திறக்கும் திறவுகோல் என்று கலைக்கோட்டு மகரிஷி குறிப்பிடுகிறார். வாசிதான் கோலாகும் திறவுகோல், வசனித்த சொல்லெல்லாம் மந்திரமாகும் என்று காகபுஜந்தர் பெருநூல் காவியத்திலே நாம் பார்த்திருந்தோம். சந்திரகலை சூரியகலையை ஒன்றாக இணைத்து உருவ மத்தியத்திலே ஒருவன் நிலைநிறுத்தி பழகிவிட்டால் அவன் சொன்ன சொற்கள் அத்தனையும் மந்திரம் போல பலிக்கும் என்பது பொருள். மந்திரம் என்பது மந்திரம், மனத்தின் திறம். மனதின் திறத்தை கொண்டு உருவாக்கக்கூடிய ஆற்றலுக்கு மந்திரம் என்று பெயர். அதை விடுத்து ஏதேதோ அச்சரங்களையும் பீஜ மந்திரங்களையும் எழுத்துக்களையும் கூட்டி வாய் திறந்து கத்தி கதறி கூப்பாடு போட்டு சொல்லக்கூடிய மந்திரங்களால் எந்த ஒரு பயனும் இல்லை. மனதின் திறத்தால் செய்யக்கூடிய வாசிதான் மந்திரம். அதுதான் உருவ மத்தியத்தை திறக்கும் திறவுகோலாகவும் இருக்கும். இந்த திறவுகோலை கொண்டு திறந்து கொண்டு விட்டால், உருவ மத்தியம் திறந்து விட்டால், சுழுமுனை கதவம் திறந்து விட்டால், ஜீவனின் சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய பாதை திறந்து விட்டால், அதன் பிறகு தனக்குள்ளே இருந்து தன்னை இதுவரையிலும் இயக்கிக் கொண்டிருந்த ஜீவன் என்கிற சோதியை கண்டுவிட முடியும். ஜோதியை காண்பதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வழி 8-2 என்கிற இரண்டையும் சேர்த்து நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாசி சாவிதான். அந்த சாவியை கொண்டுதான் மனக்கதவை திறக்க முடியும், ஜீவனை சென்று சேர முடியும், ஜோதி தரிசனத்தை காண முடியும். காணவே சின்மயமாய் நின்றவாலை கனியனி மனதறிவின் கனிவினாலே பூனவே வாசியினார் கருவை பற்றி புகழ்ந்து நீ நிலையறிந்து பானம் கொள்ளு. தோணவே அறுசவையும் நிலை தப்பாது. சொல்ல ஒன்னா அடிமூலம் கணேசன் சக்தி, காணவே அடிமூலம் ஆதியந்தம், கண்ணறிந்து ஸ்ரீங் என்று ஓதிடாயே. மறுபடியும் இங்கே ரீங் என்று சொன்ன மந்திரத்தை போல ஸ்ரீங் என்று சொல்லுகிறார். சி என்பது நெருப்பு, ரீங் என்பது நெருப்பு மூன்று ஏற்படக்கூடிய பிரகாசத்தின் சுழற்சியை குறிக்கிறது. சின்மயமாய் நின்ற வாலை, வாலை என்பது வாசியின் மூலமாக சிரத்திற்குள்ளே உருவாக்கப்பட்ட கனன்றியக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு என்பது மனம், மனதின் கூறாக இருக்கக்கூடிய அறிவு. இதன் ஆற்றலால் கனிந்து காணப்படக்கூடிய நெருப்பாக காண்கிறது. நெருப்பிலே ஒரு உருவாக்கப்பட்ட பழம் போன்ற ஒரு நிலை. இவை எல்லாமே வாசியின் கருவை பற்றி அறிந்து கொண்டு விட்டால் கிடைக்கும். இந்த நெருப்பாக உருவாக்கப்பட்ட வாசிச்சாவியை கொண்டு உருவ மத்திய கதவை திறந்துவிட்டால் சிரத்திற்குள்ளே இருந்து மெழுகாக உருகி கீழே இறங்கி வரக்கூடிய அமிர்தபானத்தை அருந்தலாம். அந்த அமிர்தபானத்தை அருந்தும் போது 6 சபைகளையும் சுலபமாக நாம் தாண்டலாம். 6 சபைகள் யாவை? மேல் 6 ஆதாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று அழைக்கப்பட்ட இந்த 6 நிலைகள். இவை ஜீவனை சென்றடைவதற்கு மனம் நடத்தக்கூடிய பயணத்திலே ஏற்படக்கூடிய 6 வகையான அவத்தைகள், 6 வகையான நிலைகள். இவற்றை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசிக்க வேண்டும், சித்த வித்தை பயில வேண்டும். அப்பொழுது இங்கே கலைக்கோட்டு மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய பாடலுக்கான பொருள் விளக்கம் துல்லியமாக விளங்கிவிடும். அது மட்டுமல்ல, இந்த மூலத்தை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. மூலம் என்பது தொடக்கம். தொடக்கத்தை யார் குறிப்பார்? கணபதி குறிப்பார். கணபதியே கன்னி மூல கணபதி என்று அழைக்கப்படுகிறார். கன்னி என்பது இன்னமும் தாய்மையை பெறாத, கலவியிலே ஈடுபடாத பெண்மையை குறிக்கும். பூர்வ மத்தியம் என்று சொல்லப்பட்ட சுழுமுனை என்பது யோனியாக இருந்தால் அந்த யோனிக்குள்ளே நுழையக்கூடிய தத்துவமாக இருப்பது உள்நாக்கு என்று அழைக்கப்பட்ட பகுதி. இந்த உள்நாக்கு என்கிற பகுதி, அந்த உள்நாக்கின் வடிவம் பார்ப்பதற்கு விநாயகரின் முகத்தை போல காணுகிறது. இந்த இடம் வாசியை தொடங்க வேண்டிய இடம் என்பதை புரியப்படுத்துவதற்காகவே அடிமூலம் கணபதியின் சன்னிதானம் என்று குறிப்பிடுகிறார். அங்கே கணபதி மட்டுமில்லை, சக்தியும் இருக்கிறாள்.
கணபதிக்கு 2 பத்தினிகள் இருப்பதாக சொல்லுவார்கள். சித்தி புத்தி என்று சொல்லுவார்கள். புத்தி சித்தி அடைய வேண்டும், அப்பொழுது ஞானம் பிறக்கும். பொதுவாக தெய்வ வடிவங்களுக்கு 2 மனைவிமார்கள் இருப்பதைப் போல காட்டுவார்கள். முருகன் என்று சொன்னால் வள்ளி தேவயானை. இவை எதை குறிக்கின்றன? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன. முருகன் ஞானசக்தியாகவும் வள்ளி தேவயானை முறையே இச்சாசக்தி, கிரியாசக்தியாகவும் இருக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டவை எல்லாமே உள்ளிலே இருக்கக்கூடிய ஆற்றலை குறிக்கக்கூடிய சந்திரகலை, சூரியகலை மற்றும் சுழுமுனையை குறிக்கக்கூடிய தத்துவத்தை புரியப்படுத்தக்கூடிய வரைபட வடிவங்களாக, வரி வடிவங்களாக, புற அடையாளங்களாக சொல்லப்பட்டவை அல்லாது மற்றபடி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அவர் காம பிசாசி என்பதை போல கற்பிதம் செய்து கொண்டு மற்றவர்கள் நம்மை ஏமாற்றி நாமும் நம்மை ஏமாற்றிக் கொள்ளும் வழக்கத்தை கைவிட வேண்டும். இந்த மூலம் அடிமூலம், அதாவது உள்நாக்கிலே மனத்தை நிலைநிறுத்தி மெல்ல மெல்ல வாசியை மேல் நோக்கி எழுப்பி புருவ மத்தியத்திலே நிறுத்தி அழுத்தம் சுழற்சியை ஏற்படுத்தி பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தீயை மூட்டிவிட்டால், புருவ மத்திய கதவும் திறந்துவிட்டால் ஜீவஜோதியின் தரிசனம் கிடைக்கும். இதைத்தான் இங்கே கலைக்கோட்டு மகரிஷி நமக்கு சொல்லுகிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு சில நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.